அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போன வாரம் வந்து சட்டசபையில் நம்ம தளபதியை பார்த்து நம்ம ஸ்டாலின் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு. ஏன்னா வந்து நாங்கள் அமல்படுத்தின விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஆட்சியிலையும் அமல்படுத்தணும். ஏன்னா நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த நலத்திட்ட உதவி எல்லாமே நீங்களும் பண்ணணும். பெண்களுக்கு வந்து அதாவது அந்தந்த டைமில் குறிப்பிட்ட டைமில் வந்து பணம் போகிறதும் சரி, அதே மாதிரி ஓஏபி பணமும் போகிறதும் சரி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க படிக்கிற பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபா கொடுக்குறதும் சரி, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து நம்ம தளபதியும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதுவும் நாங்கள் வந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பதிலடி ஒரு விஷயம் கொடுத்துருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நானும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். எந்த மாதிரி பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் வந்து செய்கிறது செஞ்சுட்டு தான் இருப்பார். ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் முகத்தை பார்த்து கேளுங்க ஒரு விஷயம். இப்போ உங்கள் ஆட்சியில் நடக்கிறத வந்து அவரோட ஆட்சியிலையும் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்கள் முகத்தை பார்த்து நீங்களே கண்ணாடியில் பார்த்து திருப்பி கேள்வி கேட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம அம்மா ஆட்சியில் அம்மா உணவகம்னு ஒரு விஷயம் இருந்தது. இப்போ எங்கே போச்சு அந்த உணவகம்? இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குலாம் வந்து காலை உணவு திட்டத்தை ஒன்று வந்து அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. அதே மாதிரி அம்மா ஆட்சியில் வந்து அமல்படுத்துகிற விஷயம் அந்த வந்து அந்த அம்மா உணவகம் வந்து ஏன் எல்லாம் மூடி இருக்கு, நீங்கள் அதெல்லாம் ரன்னிங் பண்ணலாம்ல. அப்போ வந்து நீங்கள் அந்த கேள்வி நீங்கள் திருப்பி கேட்டுக்கலாம்ல. இவர் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, வாக்குறுதி கொடுத்துட்டாரு நம்ம தளபதி. ஆனால் வந்து நீங்கள் அதை அமல்படுத்தாமல் பூட்டி வச்சுருந்தீங்க. அவங்க பண்ணது நீங்களும் பண்ணியிருக்கலாம்லன்னு சொல்லி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ வந்து ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். நம்ம தளபதி வந்து அம்மா உணவகத்தை வந்து எல்லாம் திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டேஸ்ட்டாகவும் தரமாகவும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதாவது மக்கள் எல்லாம் தயவு செஞ்சு இப்போ நம்ம தளபதி ஆட்சியிலையும் சரி, அடுத்து வந்து அதாவது யார் ஆட்சிக்கு வரப்போகிறாங்க இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. யார் வந்தாலும் சரி, நம்ம ஸ்டாலின் ஐயா வந்தாலும் சரி, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடப்பாடி சார் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இல்லை நம்ம தளபதியே வந்தாலும் ரொம்ப சந்தோஷம். தளபதி வராரா இல்லையாங்கிறத வந்து அவர் இன்னும் இந்த 5 வருஷம் ஆட்சியில் வந்து எப்படி நடந்துக்க போகிறாங்கிற விஷயத்தை தான் மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. அதனால் வந்து எல்லாத்துக்கும் ஒரு வந்து நன்றி வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா மக்கள் வந்து ஏன்னா இப்போ ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா தளபதி வந்து அமல்படுத்திகிட்டே வராரு. அதனால் வந்து பாராட்டுறதுக்கு ஒரு மனநலம் வேணும். எந்த அளவுக்கு அவரை வந்து ஆட்சி கொண்டு வரதுக்கு நீங்கள் எல்லாம் பக்கபலமாக இருந்தீங்களோ அதே மாதிரியே இவரை பாராட்டுறதுக்கும் தயவு செஞ்சு திட்டத்துக்கு மட்டும் வீடியோ போடுறீங்க, பாராட்டுறதுக்கு ஒரு வீடியோ போடுங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம். நான் நினைக்கிற மாதிரி யார் யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள்.